குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெடிக்ளைமில் சில பேர் 3 லட்சம் 2 லட்சம் போட்டிருப்பாங்க. இப்போ பழைய ஸ்கீம்லலாம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் தான் போட்டிருப்பாங்க சம் இன்சூர். இன்னும் பழைய தான் போட்டணும். இப்போலாம் 5 லட்சம் போடணும், 10 லட்சம் போடணும், ப்ரீமியம் அதிகமாக கட்டணும். நம்ம நல்ல வேலை 50,000 போட்டோம் அப்படின்னு தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. 50,000 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் போட்டவங்களுக்குலாம் உங்களுக்கு பாதி தான் கிடைக்கும். ஏன் சொல்கிறேன்னா, என்ன சார் நான் 4 லட்சம் போட்டிருக்கேன், எனக்கு 1 லட்சம் கிடைக்காதா, 2 லட்சம் கிடைக்காதா? 2 லட்சம் கிளைம் போனீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் தான் கிடைக்கும். என்ன சொல்கிறேன் பாருங்கள், என்ன தப்பு பண்ணுறாங்க எல்லாரும்னா, ரூம் ரெண்ட் வந்து கவனிக்கிறதில்ல, ஐசி சார்ஜஸ் கவனிக்கிறதில்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1% தான் தராங்க இன்சூரன்ஸ் கம்பெனிஸில். இப்போ நீங்கள் 2 லட்சம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரூம் ரெண்ட் வந்து 2000 தான் அலௌடு. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஏசி ரூமு 5000 அது கொடுப்பா, எனக்கு பேஷண்ட் ரொம்ப கஷ்டப்படுறாரு. கரெக்ட் தான், பேஷண்ட் கஷ்டப்படுறாரு. ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறது பாதி தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் சம் இன்சூர் 2 lakhs எடுத்துகிட்டு நீங்கள் 5000 ரூம் ரேட்டில் போய் தங்கினீங்கன்னா உங்களுக்கு பாதி தான் கிளைம் கிடைக்கும். எப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து 2 lakhs சம் இன்சூருக்கு 1.5 lakhs கிளைம் போகுதுன்னா உங்களுக்கு 75,000 தான் கிளைம் கிடைக்கும். அதனால் ரூம் ரெண்ட் 2 lakhsனா நீங்கள் 2000 தான் ரூம் ரெண்ட் போகணும். ஏன்னா 1% ஆஃப் தி சம் இன்சூர் தான் அலௌட். இது தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.